ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசனில் சிம்பிள், காமன்லி யூஸ்ட் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரேசஸ் வித் மீனிங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர்கள். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், 2 வார்த்தையாக இருக்கலாம், 3 வார்த்தைகளாக இருக்கலாம். இது சேர்ந்து தான் வரும். அப்படி சேர்ந்து வரும்போது அது இந்த லாங்குவேஜ் ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு நல்ல மீனிங் இருக்கும். அப்படி உள்ள ஃப்ரேசஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது சிம்பிள் அண்ட் காமன்லி யூஸ்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரேசஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்குள்ள லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நான் 2 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 அண்ட் அ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 2 அப்படின்ட்டு. 2 புக்ஸுமே அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அதுக்குள்ள லிங்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி பழகுங்க. இதில் ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 ஜென்ரல் இங்கிலீஷ், கான்வர்சேஷனல் இங்கிலீஷ், அது பிறகு டெய்லி யூஸ் சென்டென்சஸ், அது பிறகு கிராமரும் இருக்கும். வால்யூம் 2ல் எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 2ல் நிறைய வொக்காபுலரி, ஃப்ரேசஸ்ஸு, அது பிறகு உங்கள் லெட்டர் ரைட்டிங், எஸ்ஐ ரைட்டிங், அப்படி உள்ள டாபிக்ஸு நிறையா இருக்கும். அதனால் 2 புக்ஸுமே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த உள்ள ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ 2 புக்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ மேலும் இந்த லெசனை தொடங்கலாம். இப்போ சிம்பிள் அண்ட் காமன்லி யூஸ்டு ஃப்ரேசஸை பார்க்கலாம். இது நிறையாவே பார்ப்போம். ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கும், எழுதும் போதோ பேசும்போதோ. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேஸு பார்ப்போம். அட் த மூமெண்ட். இதெல்லாம் காமன்லி யூஸ்டு ஃப்ரேசஸ். அட் த மூமெண்ட் அப்படின்னா ரைட் நவ் ஆர் கரண்ட்லி அப்படின்னு அர்த்தம். இப்போது அல்லது தற்போது அப்படின்னு அர்த்தம். அட் த மூமெண்ட் அப்படிங்கிறது. ஐ ஆம் பிஸி அட் த மூமெண்ட், கேன் வி டாக் லேட்டர். நம்ம இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன். இப்போ தற்போது நான் பிஸியாக இருக்கிறேன். அட் த மூமெண்ட். கேன் வி டாக் லேட்டர், பிறகு பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க. செகண்ட் ஃப்ரேஸ் ஆல் ஆஃப் அ சடன். ஆல் ஆஃப் அ சடன்னா வெரி அன்எக்ஸ்பெக்டட்லி, மிகவும் எதிர்பாராதது. ஆல் ஆஃப் அ சடன் அப்படிங்கிறது. ஆல் ஆஃப் அ சடன் த லைட்ஸ் வெண்ட் அவுட். திடீர்னு, அதாவது மிகவும் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த லைட்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல் ஆஃப் அ சடன். தேர்டு ப்ரிசைஸ்லி. ப்ரிசைஸ்லினா எக்ஸாக்ட்லி, அக்யூரேட்லி அப்படின்னு அர்த்தம். ப்ரிசைஸ்லி அப்படின்ட்டு. சாதாரணமாக கரெக்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்லி அப்படின்னு சொல்கிறது போல ப்ரிசைஸ்லி அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆர் அக்யூரேட்லி அப்படின்னு அர்த்தம். சரியாக அல்லது துல்லியமாக அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ப்ரிசைஸ்லி வாட் ஐ வாண்டட் டு சே. அதுதான் நான் சொல்ல வந்தது. குறிப்பாக அதாவது சரியாக துல்லியமாக அதுதான் நான் சொல்ல வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. தட்ஸ் ப்ரிசைஸ்லி வாட் ஐ வாண்டட் டு சே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் தட்ஸ் த ரீசன் ஒய். தட்ஸ் த ரீசன் ஒய் அப்படின்னா அதனால தான் அப்படின்னு அர்த்தம். காரணம் அல்லது நோக்கத்தை விளக்குகிறது, காரணத்தையும் நோக்கத்தையும். எக்ஸ்பிளைன்ஸ் த காஸ் அண்ட் பர்பஸ். எக்ஸ்பிளைன்ஸ் த காஸ் அண்ட் பர்பஸ். தட்ஸ் த ரீசன் ஒய் அப்படின்ட்டு. ஸோ ஷி வாஸ் லேட். தட்ஸ் த ரீசன் ஒய் வி மிஸ் த பஸ். லேட்டாக வந்தால் அதனால தான் நாங்கள் எல்லாருமே அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஷி வாஸ் லேட், தட்ஸ் த ரீசன் ஒய் வி மிஸ் த பஸ் அப்படின்ட்டு. தட்ஸ் அ ரீசன் ஒய் அப்படின்னு சொல்லலாம், தட்ஸ் ஒய் அப்படின்னு கூட சொல்லலாம். தட்ஸ் ஒய் அப்படின்னு சொல்கிறது போல தட்ஸ் த ரீசன் ஒய் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு அடுத்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா ஆக்சுவலி ஆர் இன் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். உண்மையில் பார்க்க போனால் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். உண்மையிலே அதை முடிச்சிட்டேன் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ட்டு.
அதை இப்படியும் சொல்லலாம், இன்ஃபேக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். as a matter of fact and இன்ஃபேக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட்னா ஒரு எம்பசிஸ் கொடுத்து சொல்ற மாதிரி, அதாவது ஒரு வலியுறுத்தல் பண்ணி சொல்ற மாதிரி, எம்பசைசிங் த ட்ரூத், உண்மையை வலியுறுத்துவது அப்படின்னு பொருள் போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் he is one of the best players in the team, on the team. he is one of the best players on the team. உண்மையில பார்க்க போனா அவன் அந்த டீம்லயே ரொம்ப நல்லா விளையாடக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. with regard to மீனிங் கன்சர்னிங் ஆர் ரிலேட்டட் டு அப்படின்னு அர்த்தம். அது சம்பந்தமாக தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். with regard to அப்படின்ட்டு. with regard to your request we will reply soon அப்படின்ட்டு. இது இமெயில் பண்ணும்போதோ இல்லாட்ட ஒரு லெட்டர் எழுதும் போதோ இது ரொம்ப நல்ல ஃப்ரேஸ், with regard to அப்படின்ட்டு. ஸோ கன்சர்னிங் ஆர் ரிலேட்டட் டு, with regard to your request we will reply soon, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதை இப்படியும் சொல்லலாம், ரிகார்டிங் அப்படின்னு சொல்லலாம், அதுவுமே நல்லதான். with regard to ஆர் ரிகார்டிங் அப்படின்னு சொல்கிறான். ரிகார்டிங்னா அபவுட் ஆர் கன்சர்னிங், அது சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ கொஸ்டின் ரிகார்டிங் த மீட்டிங் டுமாரோ, நாளைக்கு மீட்டிங்கை பற்றி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு மேடை பேச்சு பேசும்போது பல பேருக்கு முன்னால் ஏதாவது சொல்லும்போது த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னா யூஸ் டு மென்ஷன் an important point at the end, இறுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறீங்க, இவருக்கு தேங்க்ஸு, அவருக்கு தேங்க்ஸு, அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நாட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னா கடைசியில், ஆனால் அது குறைவா இல்லை, இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் நாட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ட்டு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஃப் நாட்னா அதர்வைஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை என்றால் அப்படிங்கிறதுக்கு இஃப் நாட் அப்படின்னு சொல்லலாம். இது பேசும்போது எழுதும்போது கரெக்டாக வரும். வி மஸ்ட் லீவ் நவ், இஃப் நாட் வி வில் மிஸ் த ட்ரெயின். இப்போ உடனே நம்ம புறப்படணும், இல்லைனா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைனா அப்படின்னு சொல்றதுக்கு இஃப் நாட். வி வில் மிஸ் த ட்ரெயின், நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒய் நாட்னா ஏன் கூடாது, ஏன் முடியாது அப்படின்னு அர்த்தம். யூஸ் டு அக்ரி ஆர் சஜஸ்ட். யூஸ் டு அக்ரி சம்மதிக்கிறதுக்கும் சொல்லலாம், ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கும், ஒரு பரிந்துரை சொல்றதுக்கும் சொல்லலாம். ஒய் நாட் அப்படின்ட்டு. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு, ஒய் நாட் ஏன் கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் இன் பர்டிகுலர்னா எஸ்பெஷலி ஆர் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னு அர்த்தம், குறிப்பாக அப்படின்ட்டு. ஸோ இன் பர்டிகுலர் ஐ என்ஜாய் த டின்னர், இன் பர்டிகுலர் த டெசர்ட். ஸோ த டெசர்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்வீட்டு கடைசியில் சாப்பிட்றோம்ல, அதுதான். ஐ என்ஜாய் த டின்னர், நான் டின்னரை என்ஜாய் பண்ணேன். இன் பர்டிகுலர் குறிப்பாக அந்த டெசர்ட்டை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ as soon as possible அப்படின்னா வித்தவுட் டிலே, as soon as possible. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு இமெயில் எழுதுறீங்க இல்லாட்ட ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ப்ளீஸ் டூ திஸ் as soon as possible. ப்ளீஸ் சப்ளை திஸ் ப்ராடக்ட் as soon as possible. as soon as possible எக்ஸ்டெண்டடாக எழுதுறதுக்கு போல ASAP அப்படின்னு கூட சொல்லலாம். ASAPன்ட்டு அது அக்ரோனிம் ஃபார் as soon as possible அப்படின்ட்டு சுருக்கமாக சொல்றதுக்கு. ஸோ வித்தவுட் டிலே, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் as soon as possible, சீக்கிரமா எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அட் த ஏர்லியஸ்ட்னா அட் தி ஃபர்ஸ்ட் அவைலபிள் டைம் அப்படின்னு அர்த்தம், முதல் கிடைக்கும் நேரத்தில். சென்ட் த டாக்குமெண்ட்ஸ் அட் த ஏர்லியஸ்ட், சீக்கிரமா அனுப்புங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லாட்ட முதல்லையே அனுப்புங்க, கிடைக்கிற நேரத்தில் முதல்லையே அனுப்புங்க அப்படிங்கிறது அட் த ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் ஷுர், ஷுர்னா ஒரு நிச்சயமாக அர்த்தம். ஃபார் ஷுர் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்டன்லி ஆர் டெஃபினெட்லி அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கால் யூ டுமாரோ ஃபார் ஷுர், நாளைக்கு நான் உங்களை கூப்பிடுறேன் ஷுவரா அப்படின்ட்டு. ஸோ இப்படின்னு சொல்லலாம், ஷுவர்லி ஐ வில் கால் யூ டுமாரோன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வில் கால் யூ டுமாரோ ஃபார் ஷுர் அப்படின்னு போட்டு முடிக்கிறீங்க அந்த சென்டென்ஸை. ஐ வில் கால் யூ டுமாரோ ஃபார் ஷுர் அப்படின்ட்டு. மேலும் பார்க்கலாம். The next phrase is in other words.
இன் அதர் வேர்ட்ஸ்னா வேறு வார்த்தைகளால் சொல்லப்போனா, அதாவது இன்னொரு விதமாக சொல்லப்போனா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விதமாக சொல்லப்போனா அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளைனிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இன் அதர் வேர்ட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பிளைனிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஹீ இஸ் வெரி ஃப்ரூகல். ஃப்ரூகல்னா அப்படியே கஞ்சத்தனமாக செலவழித்து கொஞ்சமாக செலவழிக்கிறது. ஹீ இஸ் வெரி ஃப்ரூகல். ஃப்ரூகல். இன் அதர் வேர்ட்ஸ் he doesn't spend much money. In other words, வேறு விதமாக சொல்லப்போனால் he doesn't spend much money. அவன் வந்து மணி அவ்வளவு செலவழிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. In other words. Next phrase is whether or not. Whether or notனா regardless of the condition. எப்படியாக இருந்தாலும் நிலைமையை பொருட்படுத்தாமல் அப்படின்னு அர்த்தம். Whether or not. So, I will attend the party. Whether or not it rains. ரெயின் வந்தாலும் வராட்டலும். வெதர் ஆர் நாட் இட் ரெயின்ஸ். வெதர் ஆர் நாட் இட் ரெயின்ஸ் ஐ வில் அட்டெண்ட் த பார்ட்டி. நான் பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். எக்ஸ்க்ளூடிங் திஸ். எக்ஸ்க்ளூடிங் திஸ்னா லீவிங் திஸ் அவுட். இதெல்லாம் காமனாக உபயோகப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்க்ளூடிங் திஸ்னா லீவிங் திஸ் அவுட், இதை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூடிங் திஸ் சாப்டர் த ரெஸ்ட் ஆஃப் த புக் இஸ் ஈஸி. இந்த சாப்டர் தான் கஷ்டமான சாப்டர். எக்ஸ்க்ளூடிங் திஸ் சாப்டர் த ரெஸ்ட் ஆஃப் த புக் இஸ் ஈஸி. மீதி உள்ள பக்கங்கள்லாம் ரெஸ்ட் ஆஃப் த புக்கு வந்து மீதி உள்ள புக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒன்று தான் கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போலாம் எக்ஸ்க்ளூடிங் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் திஸ். இன்க்ளூடிங் திஸ்னா கவுண்டிங் திஸ் அஸ் வெல். இது உட்பட அப்படின்னு அர்த்தம். இன்க்ளூடிங் திஸ் அப்படின்ட்டு. இன்க்ளூடிங் திஸ் டாஸ்க் I have 3 more to finish. So I have 3 more to finish, including this task. இந்த வேலையை இன்க்ளூட் பண்ணி இது உட்பட எனக்கு வந்து 3 வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். இன்க்ளூடிங் திஸ் ஐ ஹவ் 3 more to finish. மேக்ஸ் சென்ஸ். மேக்ஸ் சென்ஸ். மேக்ஸ் சென்ஸ். சென்ஸ்னா ஒரு அறிவுன்னு அர்த்தம். அதாவது அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். சென்ஸ்னா அர்த்தம். ஸோ மேக்ஸ் சென்ஸ்னா அர்த்தமுள்ளதாக இருக்கா அப்படின்னு கேட்கறது. அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. மேக் சென்ஸ். இட்ஸ் லாஜிக்கல் அண்ட் ரீசனபிள் அப்படின்னு சொல்றது போல மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல் அண்ட் ரீசனபிள் சொல்றது போல. யோர் எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸ் சென்ஸ் நவ். இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே அதுக்கு பிறகு அது வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதுக்கு முன்னால் ஒரு மாதிரி விளங்காமல் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் சென்ஸ். ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு இது அர்த்தமுள்ளதாக படுதா அப்படின்னு கேட்குறதுக்கு மேக் சென்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஹார்ட் டு பிலீவ். ஹார்ட் டு பிலீவ்னா உண்மை என்று ஏற்றுக்கொள்வது கஷ்டம். அது எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான் இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ். டிஃபிகல்ட் டு அக்செப்ட் அஸ் ட்ரூ. டிஃபிகல்ட் டு அக்செப்ட் அஸ் ட்ரூ. ஹார்ட் டு பிலீவ். இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் தட் ஹி ஒன் த லாட்ரி. அவனுக்கு லாட்ரி கிடைச்சது அப்படிங்கிறது நம்பவே முடியலை. அதாவது ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் தட் ஹி ஒன் த லாட்ரி. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் பட் ஃபார். பட் ஃபார்னா அது தவிர அது இல்லாமல் அப்படின்னு. தவிர இல்லாமல், தவிர அல்லது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பட் ஃபார்னா அது தவிர, இல்லாட்டா அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பட் ஃபார். எக்ஸப்ட் ஃபார் ஆர் விதவுட் அப்படின்ட்டு. எக்ஸப்ட் ஃபார் ஆர் விதவுட். பட் ஃபார் ஹர் ஹெல்ப் ஐ குடன்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். நான் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாமல் போயிருக்கும். பட் ஃபார் ஹர் ஹெல்ப். அவள் ஹெல்ப் பண்ண போய் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத இப்படின்னு சொல்லலாம். பட் ஃபார் ஹர் ஹெல்ப் ஐ குடன்ட் ஹாவ் டன் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபார் ஹெல்ப். அவள் செய்ய போய் நான் முடிச்சிட்டேன். அவள் செய்யலைன்னா நான் முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். பட் ஃபார் அப்படிங்கிறது. ஜஸ்ட் லைக் தட். ஜஸ்ட் லைக் தட்னா சும்மா அப்படியே அப்படின்னு அர்த்தம். எந்த சிறப்பும் முயற்சியும் காரணம் இல்லாமல் சும்மா அப்படியே அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட். Without any special effort or reason. He solved the problem just like that. அந்த ப்ராப்ளத்தை அப்படியே சாதாரணமாக அப்படி எந்தவித பெரிய முயற்சி இல்லாமல் ஈஸியாக செஞ்சிட்டாருங்கிறதுக்கு he solved the problem just like that அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க, ஜஸ்ட் லைக் தட், சும்மா அப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். as you know, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு as you know. நம்ம பேச்சில் பேசுகிறோம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி as you know, referring to something already known, உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு. as you know
we have a meeting tomorrow. அந்த மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறது. as you know, we have a meeting tomorrow evening, tomorrow morning அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபார் அ சேஞ்ச்னா ஒரு மாற்றத்திற்காக அப்படின்னு அர்த்தம். டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் அ சேஞ்ச். லெட்ஸ் ஈட் அவுட் டுநைட் ஃபார் அ சேஞ்ச். எப்போதும் வீட்டில் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் வெளியே போய் சாப்பிடலாமே, ஒரு மாற்றத்துக்காக வேண்டி வெளியே போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ஈட் அவுட் டுநைட் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். மேலும் நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது, மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப் கிரேட் யூஸ் டு யூ. இதெல்லாம் பழகிக்கோங்க. ஸோ பழகிட்டு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் த வே ஐ டீச் யூ. If you do so, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much. Bye bye. See you in the next video.